இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம். குயிக்காக வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் யூஸ் ஆகிற மாதிரி இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 15 செப்டம்பர் 2022. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? மதுரை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதாந்திர உதவி நிதி எவ்வளவு வழங்கப்படுகிறது? மாதம் 1000 ரூபாய். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 15 செப்டம்பர் 2023. விடியல் பயண திட்டத்தின் கீழ் யாருக்கு இலவச பேருந்து பயணம் வழங்கப்படுகிறது? மகளிர் மற்றும் திருநங்கைகள். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது? கிருஷ்ணகிரி. சாமனப்பள்ளி, சூளகிரி. பாதம் பாதுகாப்பும் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாத பாதிப்புகளை தடுப்பது. புற்றுநோய் பரிசோதனை திட்டம் எந்த வயதினருக்கு உரியது? 18 வயது முதல். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 40 திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சாலை விபத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு 48 மணி நேரத்திற்குள் மருத்துவ சேவை வழங்குவது. கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் எது? 102. நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? நவம்பர் 4, 2023. ஆருயிர் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆருயிர் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? சிபிஆர் பயிற்சி வழங்குதல். நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டத்தின் உதவி எண் என்ன? 14416. புதுமை பெண் திட்டத்தினுடைய மற்றொரு பெயர் என்ன? மோவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். தமிழ் புதல்வன் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 9 ஆகஸ்ட் 2024. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பள்ளி தூய்மை. சிற்பி திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு உரியது? 8ஆம் வகுப்பு. விழுதுகள் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? முன்னாள் மாணவர்கள் பள்ளிக்கு உதவி செய்தல். ஆப்ஷன் ஏ. நம்ம ஸ்கூல் திட்டத்தினுடைய தலைவர் யார்? வேணு சீனிவாசன். நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு உரியது? 6லிருந்து 9ஆம் வகுப்பு. திறனறி தேர்வு திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 1000. அனைவருக்கும் ஐஐடி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஊரக மாணவர்களை மின்னணு அறிவியலுடன் இணைத்தல். மணற்கேணி செயலி எந்த வகுப்பு மாணவர்களுக்கு உரியது? 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உரியது. மகிழ் கணித திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு உரியது? 6லிருந்து 8. வானவில் மன்றம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? வானவில் மன்றம் ஸ்டெம் ஆர்வத்தை தூண்டுதல். இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 27 அக்டோபர் 2021. நான் முதல்வர் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இளைஞர்களுடைய திறன்களை மேம்படுத்துதல். யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமின் கீழ் ஒரு மாணவருக்கு மாதம் எவ்வளவு உதவித்தொகை வழங்கப்படுகிறது? 37,500. பள்ளி இல்ல நூலக திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆகஸ்ட் 2022. தகைசால் பள்ளிகள் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 5 செப்டம்பர் 2022. மாதிரி பள்ளிகளில் நுழைவுக்கு தகுதி என்ன? மாதிரி பள்ளிகளில் நுழைவுக்கு தகுதி என்ன? 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றவர்கள். கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 18 பிப்ரவரி 2024. எனது கிராமம் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? எனது கிராமம் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை. வேர்களை தேடி திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? வெளிநாட்டு தமிழர்களுக்கு சுற்றுலா. பசுமை தமிழ்நாடு இயக்கத்தினுடைய இலக்கு என்ன? வனப்பரப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது 33% அதிகரித்தல். தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 5 ஜூன் 2023. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 9 டிசம்பர் 2022. நெய்தல் மீட்சி இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? கடற்கரையுடைய பாதுகாப்பு. நீலகிரி வரையாடு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 12 அக்டோபர் 2023. மிஷன் இயற்கை திட்டம் எந்த கல்வியாண்டில் அறிமுகமானது? 2022-23. நீங்கள் நலமா திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? அரசு திட்டங்களினுடைய பயன்களை மக்களிடம் கேட்டு அறிவதுதான் நீங்கள் நலமா திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் 31 ஜனவரி 2024.
கள ஆய்வில் முதல்வர் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? கள ஆய்வில் முதல்வர் திட்டம் 17th October 2023. மக்களுடன் முதல்வர் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? மக்களுடன் முதல்வர் திட்டம் கோவையில் தொடங்கப்பட்டது. டிஎன் ரைஸ் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஊரக பெண்களுக்கு ஸ்டார்ட் அப் தொடங்க உதவக்கூடிய திட்டம் தான் டிஎன் ரைஸ். அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 27 ஜூன் 2023. சமாதான் திட்டத்தினுடைய காலம் என்ன? 16 அக்டோபர் 2023 31 மார்ச் 2024. சுயசான்று திட்டத்தின் கீழ் எவ்வளவு பரப்பளவு கட்டடத்திற்கு இணைய வழி அனுமதி வாங்கலாம்? 3500 சதுர அடி. நியாய விலை கடை பொருட்களை பாக்கெட்டுகள் அடைத்து விநியோகம் செய்யக்கூடிய திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1 ஆகஸ்ட் 2024. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? பவானி ஆற்றிலிருந்து வறட்சி மாவட்டங்களுக்கு நீரை அனுப்பக்கூடியது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு 2024-25 பட்ஜெட்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது? 1000 கோடி. தொல்குடி திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? பழங்குடியின பகுதிகளின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடியது. இமைகள் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுத்தல். காவல் கரங்கள் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 21 ஏப்ரல் 2021. மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கிறது. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? மகசூலை அதிகரிக்கிறது. மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கம் என்ன? பசுந்தாள் உர விதைகளை விநியோகம் செய்யக்கூடியது. நம்பிக்கை இணையம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 13 ஜூன் 2023. இ பெட்டகம் செயலி எப்பொழுது தொடங்கப்பட்டது? 13 ஜூன் 2023. திருக்கோயில் செயலி எப்பொழுது தொடங்கப்பட்டது? 18 மே 2023. இல்லம் தேடி வரும் கோயில் பிரசாதம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 18 மே 2023. முதலமைச்சருடைய தாயுமானவர் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 19 ஜூன் 2024. புன்னகை திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? பள்ளி மாணவர்களுக்கு பல் சிகிச்சை. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேட் டிஎன் மிஷன் டான்சிம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 2021. ஸ்டார்ட் அப் தமிழா திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 13 செப்டம்பர் 2023. நீயே உனக்கு ராஜா திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? பாரம்பரிய கலைகளை காத்தல். வளர் 4 வலைதளம் எப்போது தொடங்கப்பட்டது? 15 ஜூன் 2022. தோழி பெண்கள் தங்கும் விடுதி எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஜூலை 2023. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் அப்படிங்கிறது பிப்ரவரி 2023 தொடங்கின. உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? மே 2021 தொடங்கினாங்க. முதல்வரினுடைய முகவரி திட்டத்தினுடைய உதவி எண் என்ன? 1100. ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? அதுவும் 2021 மே. முதல்வரினுடைய புத்தாய்வு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிங்கார சென்னை திட்டம் 2.0 எந்த நிதியாண்டில் தொடங்கப்பட்டது? 2021-22 தொடங்குறாங்க. அயோத்தி